நடிகை மீனா இவங்க ஒரு குழந்தை நட்சத்திரமாக தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரானாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டேரக்டர் கஸ்தூரி ராஜா இவரோட டைரக்ஷனில் ராஜ்கிரண் இவரோட நடிப்பில் 1991 ரிலீஸ் ஆன படம் தான் என் ராசாவின் மனசிலே. இந்த படம் தான் இவங்களுக்கு ஹீரோயினா என்ட்ரான படம். இந்த படத்துல இவங்க நடிக்கிறதுக்கு போது அவங்களோட வயசு 15 வயசு மட்டும்தான். ராசாவின் மனசிலே இந்த படத்துல மீனா அவர்கள் நடிக்கிறதுக்கு காரணமே நான் தான் அவங்க அப்ரோச் பண்ணேன் அப்படிங்கிறத ராஜ்கிரண் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க அந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஹீரோயினை தேடிட்டு இருந்தோம். அந்த ஒரு சமயத்துல கண்ணில் பட்டது தான் மீனா அவரோட போட்டோ. அந்த போட்டோவை நான் ஒரு பத்திரிகையோட ஃப்ரெண்ட் பேஜை தான் பார்த்தேன். பார்த்தோன்னே இந்த ஒரு கேரக்டருக்கு இந்த ஒரு பொண்ணு கரெக்டாக செட் ஆகுங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் போய் இந்த படத்தோட டேரக்டர் கஸ்தூரி ராஜா இவர்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணா இருக்காங்களே இவங்க இந்த படத்துக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இவங்க கரெக்டாக செட் ஆவாங்க, சூட் ஆவாங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் மீனா அவர்கள் சோலையம்மா அப்படிங்கிற கேரக்டரில் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் ஒரு வேற லெவல் ஹிட் அடிச்சது அந்த நேரத்தில் அப்படிங்கிறத ராஜ்கிரண் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.